எப்படி பொதுவாக கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம்னு சொல்கிறோமோ, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, மனுஷன் தூங்கும்போது முழிச்சிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, முழிச்சிட்டு இருக்கும்போது சுயநினைவோட இருக்கிறான். தூங்கும்போது சுயநினைவற்று இருக்கிறான்னு சொல்லுவாங்க. அந்த சுயநினைவு இல்லாமல் இருக்கிற நேரத்தில் கூட வந்து பார்த்தீங்கன்னா, மனிதர்களுடைய எண்ண ஓட்டங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு கனவா வெளிப்படுகிறது. அந்த கனவு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு சில நபர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எதிர்காலத்தில் நடக்கக்கூடியதெல்லாம் முன்கூட்டியே ஒரு சில சட்டம் காட்டும். ஒரு சின்ன சின்ன இன்பிட்டிவேட் பிட் மாரி. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு பஸ் ஸ்டாப்பில் நம்ம நின்னுட்டு இருக்கிறோம். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா, சண்டை போட்டுக்கிற மாரி நம்ம ஒரு கனவு பார்க்குறோம்னு வைங்களேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன இன்பிட்டிவேட் மட்டும் தான். அன்னைக்கு அந்த கனவுல வந்து பார்த்தீங்கன்னா, சராசரியா ஒரு 4 நிமிஷத்துலேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் அந்த கனவுங்கிறது லென்த்தா இருந்திருக்கும். சின்ன சின்ன பிட்டு பிட்டா. ஓகேங்களா? அதில வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த ஒரு சின்ன பிட்டு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 4, 5 வருஷம் கழிச்சு நடக்கும்போது தேஜா ஊ அப்படிம்பாங்க. அதே மாரி இது ஏற்கனவே நடந்த மாரி இருக்குதேன்னு சொல்லிட்டு. இது எங்கப்பா நடந்துச்சு நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, இது ஒரு டைம் நம்ம கனவுல வந்துச்சுல்ல ஒரு சில வருஷத்துக்கு முன்னால அப்படின்னு சொல்லி நெறைய பேர் சொல்றத பார்த்துருக்குறோம். ஓகேங்களா? இது வந்து நான் இதுவரைக்கும் வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா, நான் இதுவரைக்கும் இந்த மாரி ஃபீல் பண்ணதில்ல. இந்த மாரி வந்து ரிசர்ச்ல ஒருத்தர் சொன்ன கருத்துக்கள வந்து நான் வந்து சேகரிச்சு உங்ககிட்ட நான் சொல்றேன். எதிர்காலத்தில நடக்க போறது அப்படிங்கிறத ஒரு சின்ன இன்விட்டிவேட் மாரி கனவுல வரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, மனிதனுடைய எக்ஸ்ட்ரா அ எதிர்பார்க்காத நிலையில இருக்கக்கூடிய மனிதனுடைய சிந்தனை தான் இதுக்கு காரணம்னு சொல்லி சொல்றாங்க. இது வந்து ஃபியூச்சர்ல நடக்கிறதெல்லாம் முன்கூட்டியே நடக்கிறது உண்மையான்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆமா உண்மதான். ஒரு சில நபர்களே சின்ன சின்ன பிட் மட்டும் அப்படியே வந்து கனவுல காட்டும். இத வந்து அவங்க இதுக்கு முன்னாடி நான் பார்த்துருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா? பொதுவாகவே மனிதன் தூங்கும்போது கனவுல நடக்கக்கூடிய விஷயங்கள வந்து உணர முடியும். ஓகேங்களா? கனவுல வந்து பார்த்தீங்கன்னா, உணர முடியும் அப்படின்னா, வலிய உணர முடியாது. கனவுல யாரோ ஒருத்தர் இப்ப நாமளே இருக்கிறோம். கனவுல வந்து பார்த்தீங்கன்னா, யாரோ ஒருத்தர் கூட வந்து போய் சண்டை போடுறோம். அல்லது தடுத்தி கால்ல விழுவுறோம். தடுக்கி கீழ விழுவுறோம் அப்படின்னா, கனவுல கீழ விழுவுறோம்னு தெரியும். ஆனா வலிய உணர முடியாது. கீழ வீடியோ கேம் மாரி தான். விழுந்தோம்னா எந்திரிச்சு மறுபடியும் போய் சண்டை போடுறோம். இப்படி தான் இருக்கும். அது 1. 2வது கடிகாரத்தில பார்க்கக்கூடிய டைம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, கனவுல வந்து சரியான டைம் அப்படிங்கிறத நம்மளால கவனிச்சு பார்க்க முடியாது. இப்ப டைம் வந்து 7:15 அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். கனவுல நீங்க பார்க்குறீங்க அப்படின்னா, 7:15 காட்டாது. 7:15 காட்டும். கனவுல பார்த்துட்டு மறுபடியும் திரும்பி பார்த்தீங்கன்னா, அது 8:45 காட்டும். இது என்னடா இது 7:15க்கு 8:45 இவ்வளோ டிஃபரன்ஸ் இருந்துச்சுன்னு சொல்லி நம்மளால இது பண்ணவே முடியாது. அதே மாரி கனவுல நம்மளால சிந்திக்க முடியாது. கனவு வந்து அது எந்த போக்குல போதோ அதிலே தான் நம்ம போவோம். கனவுல இருந்து நம்ம ஒரு சில நேரங்கள்ல மீண்டு வந்தா போதும். ஒரு பேய் துரத்துற மாரி கனவு கண்டோம்னா இதுலருந்து மீண்டு வந்தா போதும்னு கூட நம்ம நெனைக்கிற மாரி ஒரு சில காலகட்டங்கள் அப்படிங்கிறது கனவுல நம்ம கடந்து போயிருப்போம். ஓகேங்களா? பொதுவாகவே அறிவியல் சொல்லக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, மனிதன் தூங்கும்போது அவனுடைய மூளை அப்படிங்கிறது செயல்படுறதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, இது மாரி நடக்குதுன்னு சொல்லி சொல்றாங்க. இது வந்து ஒரு விதமான ஒரு வெளிப்பாடு தான். மனிதனுடைய மனிதனுடைய குமுறல்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, கனவுல வந்து வெளிப்படும். அதாவது என்னன்னு சொல்லி கேட்டப்போ, ஒரு மனுஷன் வந்து ரொம்ப ஒரு பொருள் மேல ஏக்கமா இருந்தான் அப்படின்னா, அவனுக்கு கனவுல வந்து அந்த விஷயம் அவன் செய்யற மாரி வந்து அவன் மூளை வந்து அத நெனச்சு பார்க்குமாம். அதோடைய பிரதிபலிப்பு தான் வந்து பார்த்தீங்கன்னா, கனவா வருது. நாம என்ன நெனைப்போம், ஒரு மனுஷன் வந்து ஒரு டூர் போணும்னு நெனச்சுட்டே இருப்பான். அவன் போகவே முடியாது நெஜத்துல. அத நெனச்சுட்டே படுத்து தூங்குவான். ஸோ, அதன் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கனவு அப்படிங்கிறது வந்திருக்கும். அவன் டூர் போறப்போ நெனச்சு பார்த்துருப்பான். நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம நெனச்சு பார்த்தோம். கனவுல நான் டூர் போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி நம்ம மனசை தேத்திக்குவோம். இது வந்து மனிதனை சமாதானப்படுத்துறதுக்கோசரம் மூளை செய்யக்கூடிய ஒரு நிகழ்வுன்னு தான் சொல்றாங்க. ஓகேங்களா? உதாரணத்துக்கு நம்ம ஏதோ ஒரு பேய் படம் பார்த்துட்டு படுத்து தூங்கினோம்னா பேய் சம்பந்தப்பட்ட கனவு வரும். மனதில் ஆழமா பதியக்கூடிய விஷயங்கள் தான் கனவா வெளிப்படுமா. அப்புறம் உதாரணத்துக்கு நைட்டில் நம்ம ஏதோ ஒரு சுடுகாட்டு பக்கம் நடந்தோம் அப்படின்னா, பேய் இருக்குதா நம்ம எதாவது பண்ணி விடணும்னு நினச்சிட்டே வந்தோம் அப்படின்னா, நைட்டு நம்ம தூங்கி எந்திரிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா, நைட்டு கனவுல வந்து அந்த பேய் சம்மந்தப்பட்ட கனவு வரும். ஏன்னா, அது ஆழ் மனசுல பதிஞ்சிருச்சு. அத உடனடியா வெளியிலருந்து அகற்றியே ஆகணும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, அது அந்த மாரி காட்டும் மூளை. ஓகேங்களா? கனவா. இதுதான் வந்து அறிவியல் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஓகேங்களா? இத வந்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. கனவுல வந்து நம்ம எதையுமே வந்து பார்த்து நோட் பண்ண முடியாது. நம்ம கனவுல ஏதோ ஒரு ஒரு ஊரோட பேரோ, அல்லது ஏதோ ஒரு ஃப்ளக்ஸோ ஏதோ பார்க்குறோம் அப்படின்னா, அதில இருக்கக்கூடிய விஷயத்த நம்மளால எழுதி மனப்பாடம் பண்ண முடியாது. அதில இருக்கிறத முழுசா நம்மளால படிக்க முடியாது. எழுத்து வந்து இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னு வைங்களேன், இப்போ ஒரு பெரிய கவுண்டாபுரம்னு ஒரு ஊர் இருக்குதுன்னு வைங்களேன், அது ஃபர்ஸ்ட் இடத்துல பெரிய கவுண்டாபுரம்னு இருக்கும். நீங்க மறுபடியும் நோட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, உடனே அது சின்ன கவுண்டாபுரம்னு இருக்கும். உடனே மறுபடியும் உத்து பார்த்தீங்கன்னா, மின்னாம்பள்ளின்னு காட்டும். இப்படி ஊர் பேர்லாம் வந்து மாத்தி மாத்தி காட்டும் அப்படிங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கோங்க. கனவுல நம்மளால வந்து வலிய உணர முடியாது. அதில உள்ள விஷயங்கள நம்மளால அப்சர்வ் பண்ண முடியாதுன்னு சொல்லி நீங்க தெரிஞ்சுக்கோங்க. நன்றி.